ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா 62 அதிகாரம் 8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது புறத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசத்தின் பலனை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று சேனையின் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களுடைய பிரயாசத்தின் பலன், உங்களுடைய காரியம், உங்களுடைய தியானியம், உங்களுடைய பலனை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை, அந்நிய புத்திரர் போஷிப்பதில்லை, அந்நிய புத்திரருக்கு செல்வதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கணும்னா நாம் ஆண்டவரை சும்மா இருக்க விடக்கூடாது. இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுங்க, என் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை அழகாக சொல்லுது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. ஆண்டவரை நம்பி அவரை ஆராதிக்கிற, அவர் நாமத்தை தொழுது கொள்கிற நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, அமைதி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்குரிய இந்த காரியத்தை நீங்கள் தான் மாற்ற முடியும், நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் சொல்லி அவர் சமூகத்தில் ஓயாமல் அவர்கிட்ட என்ன செய்யணும், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதாவது எருசலேம்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய காரியம், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிற வரைக்கும் அவரை நாம் சும்மா இருக்க விடாமல், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தை என்ன செய்யுங்க, செய்து கொடுங்க, நீங்கள் இந்த காரியத்தை அற்புதமாக நடத்தி கொடுங்க, என் வாழ்க்கை நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தில் ஒன்றும் நிலைத்து இருக்க மாட்டேதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்தில் அவர் உண்மையாக ஆராதிக்கிற, உண்மையாக தொழுது கொள்கிற, அவருக்கு பயந்து அவருக்கு நடுங்குகிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்காகத்தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற என்ன சொல்கிறார்னா, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருவுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசத்தின் பலனாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரயாசத்தை முழுமையாக பார்க்குறாருங்க. நீங்கள் அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், அவர் தொழுது கொள்கிற பிள்ளைகள், உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சமூகத்தில் நாடி அவர் சமூகத்தில் வந்திருக்கிறபடினாலே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுடைய பிரயாசம் விருதாவாக போக விட மாட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஏசாயா 62 நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர் நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்களுக்காக அவர் சொல்றாரு, உன் தானியத்தை உன் சத்துருக்கு நான் கொடுக்க மாட்டேன், உன் பிரயாசத்தின் பலனை அந்நிய புத்திரருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், உங்களுக்காக மனதுருக்கத்தோடு அவர் உங்கள் அருகில் வந்து உங்களுக்காக இந்த மாதத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 128:2 நாம் வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் சமூகத்தில் தொழுது கொண்டு அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தாங்க இந்த பாக்கியம், அவங்களுக்கு தாங்க இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்து சேரும்? அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள், உத்தம மார்க்கத்தார்கள், அவருக்கு பிரியமாக நடக்கிறவங்க, உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்கிறவர்களுக்காக தான் சொல்றாரு, உன் தானியத்தை உன் சத்துருக்கு என்ன செய்ய மாட்டேன், ஆகாரமாக கொடுக்க மாட்டேன், உன்னுடைய பிரயாசத்தின் பலனாகிய உன் பலனை அந்நிய புத்திரருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், உனக்குரியது உனக்கு தான். ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு
உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசித்தோம்னா சங்கீதம் 126 வாசிக்கிறோம் 3ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் நமக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போறாருங்க. இந்த ஆண்டில் நம்ம வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்ன செஞ்சார், நமக்கு உன்னை திரளா என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை வச்சிருக்கிறேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தாருங்க. அதன்படியாக இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். என்ன பெரிய காரியம்னா, இந்த மாதத்தில் இதுவரையும் கண்டிராத அற்புதத்தையும் இதுவரையும் காணாத அதிசயத்தையும் என் தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நேர்த்தியாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் நானும் சங்கீதம் 128:1 சொல்கிறதுபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம், அவர்களுக்கு தான் இந்த பெரிய காரியம், அவர்களுக்கு தான் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் செய்ய முடியும், அவர்களுக்கு தான் அந்த பெருக்கத்தை ஆண்டவர் செய்ய முடியும். நாம் இந்த மாதத்தில் ஏசாயா 62:8 ஆண்டவர் சொன்ன, உன் தானியத்தை உன் சத்துருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அவர் உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையாக அவர் வழி நடக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உன் பிரயாசத்தின் பலனை உன் அந்நிய புத்திரருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை என்ன செய்யும், உண்டாயிருக்கும். நீ ஒரு நாளும் ஒருபோதும் உன்னுடைய அப்பத்திற்காக உன் குடும்ப காரியத்திற்காக நீ கஷ்டப்பட மாட்டா. நீ உழைக்கிற பலன், நீ பிரயாசத்தை நீயே அனுபவிக்கத்தக்கதாக சத்துருவான பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் உன்னை சுற்றிலே என்ன செய்வார், அவர் வேலியடைத்து உன்னை ஆசீர்வதிக்க இந்த மாதத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாக வீண் போகாது என்று சொல்கிறார். அதாவது உன் பிரயாசத்தின் பலன், அதாவது திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் கொடுப்பதில்லை என்று சேனையில் கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ, இதுவரையும் கண்டிராத அற்புதத்தை அதிசயத்தை இந்த மாதத்தில் என் தேவனாய் கர்த்தர் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நான் வாசிக்கும் சங்கீதம் 126 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆண்டவர் சமுதிரம் கேட்க போகிறீங்க, ஆண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை நீ திருப்புகிறது ஆண்டவரை போல எங்களுடைய சிறைப்பையும் நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்புங்கப்பா. ஆசீர்வாதம் தடையாக இருக்கிற அந்த தடைக்கற்களெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் உமக்கு பயந்து உன் வழியில் நடப்போம் ஆண்டவரே. உமக்கு பயந்து உன் வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொன்னீங்களே. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டா இருக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல என்னுடைய சிறையிருப்பை நீ திருப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாருங்க, அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் நான் எப்பொழுதுக்கு அதிகமாக அவர் சமூகத்தை அர்ப்பணித்து உறுதியாக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை மாத்திர சார்ந்திருந்தோம்னா நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. அவர் சொல்கிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. யாரெல்லாம் அவர் மேல் நேசமாக, அவர் மேல் பிரியமாக, அவர் மேல் உறுதியாக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயங்க. இந்த மாதத்தில் என் தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிரயாசத்தை அந்நிய புத்திரருக்கு நான் கொடுக்க மாட்டேன், உன் தானியத்தை உன் சத்துருவானுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அவருக்கு நீ உண்மையாக நடக்கிறபடினாலே, அவருக்கு பயந்து இருக்கிறபடினாலே, அவர் வழியில் நடக்கிறதுனால அவருடைய பாக்கியத்தை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்காருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 128:4 சொல்லுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னாலும் இருக்கணும்னா நாம் அவர் வழியில் நடக்கணுங்க. இந்த மாதத்தில் ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தின்படி, ஆண்டவர் நீங்கள் மாற்ற ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும் ஏசப்பா, எங்களை தயவாக எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை,
எங்களுக்கு கரைகளை மாற்றுங்க, எங்கள் குறைகளை நீக்குங்க, எங்கள் பாவ கரைகளை மாற்றி எங்களை ஒரு ருசியாய் மன்னித்து உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாங்கப்பா. சங்கீதம் 130 நாம் வாசிக்கிறோம், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அவரிடத்துக்கு பயந்து அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு மன்னித்து அவர் விடுதலையாக்கி அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து அவர்கள் மீட்டெடுத்து அவர்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் பணியை போல் இருக்கிறாருங்க. இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலும் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களுக்கு பணியை போல இருக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாம நான் சொல்வதை கேட்டு, ஆண்டவரே எனக்காய் ஆவியை செய்கிறவரே இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை மீண்டும் நான் சொல்றேன், உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். உன்னுடைய பிரயாசத்தின் பலனாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் கொடுப்பதும் இல்லை என்று என் தேவனை கத்த அவர் என்ன செய்யற வல்லமையுள்ள கரத்தின் மேல அவர் ஆணையிட்டு சொல்றாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இது விசுவாசித்து உங்க வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் பிடித்து ஜெபிக்கிறீர்களோ நிச்சயமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அப்படியே அற்புதத்தை செய்வார். அதற்குண்டுவா நம்ம தியானித்தது போல அவருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவர் ஆசீர்வாதத்தையும் அவர் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு விஷயம் நம்ம தலையில் தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தேவனை, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மியான புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் கரத்தை வைத்து 62:8 எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவர் தானியத்தை சத்துருவுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன்னு சொன்னது போல ஆண்டவரை உன் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் கொடுப்பதும் இல்லை என்று எங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரை இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படியாக பிள்ளைகளுடைய பிரயாசத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்பா. ஓடி ஓடி உழைக்கிறத பார்க்குறீங்க, உமக்கா வைராக்கியமாக இருக்கிறத பார்க்குறீங்க, ஆலயத்துக்கு போகிறத பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்பா. ஒரு ருசியாக எங்கள் பிள்ளைகளுக்காக வலது கரத்தை நீட்டி அப்படியாக எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் பிள்ளைகளை அப்படியா பிளஸ் பண்ணுங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோமே, அப்படியா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து அவன் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணி நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவீராக ஆண்டவரே. அப்படியா என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக இதை பிடித்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேற்றி கொடுங்க. அப்படியே அதிசயத்தை காண பண்ணுங்க. ஒரு குறை இல்லாதபடி எங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணி நீங்கள் ஆசீர்வதித்து கோடிய பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் அவர்கள் மீதி துணிக்கைகள் எடுக்க என் தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஏசப்பா நீ அப்படியே மனதுருகி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நீ அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதத்தில் அதிசயமான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. God bless you.